அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் deena பாண்டி சமையல் சேனல். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது, உற்சாகப்படுத்துது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொடரணும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், ஒரு சிக்கனை வச்சு நம்ம பண்ணுறோம். அந்த டிஷ் பேர் எக்ஸ்பிரஸ் சிக்கன். என்னங்க எக்ஸ்பிரஸ் சிக்கன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப கம்மியான பொருட்கள், சிக்கன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ரொம்ப சிம்பிளான டிஷ். தேவையான பொருட்கள் சிக்கன், கருவேப்பிலை, பூண்டு. நம்ம வீட்டில் சிக்கன் மட்டும் தான் வாங்கணும். கருவேப்பிலை, பூண்டு நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு பொடி, சோம்பு, கரம் மசாலா. அவ்வளோதாங்க. என்ன அவ்வளோதான் பார்க்குறீங்களா? அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்துங்க. ஒரு பிளேட் எடுத்து நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், கரம் மசாலா பொடி, சால்ட்டு, மிளகு பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுங்க. அந்த எண்ணெய் எதுக்குன்னா அந்த சிக்கன் கூட போட்ட மசாலா எல்லாமே மேரினேட் ஆகிறதுக்காக. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சிக்கனை ஃப்ரை பண்ண அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ பெரிய வேலை இல்லைங்க, சிம்பிளான சிக்கன் தான். ட்ரை பண்ணுங்கள். சண்டேஸில் ஒரு வெளியூர் ட்ராவலிங் போயிட்டு வந்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ணும் ஆசை வரும். ஒரு ரசத்துக்கு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் ரசம் வச்சு சாப்பிட்லாம். அடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அது கண்டிப்பாக எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட இதை சாப்பிட்லாம். சாம்பார் கூட நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை பற்ற வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நார்மலாகவே போடலாம், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. சிக்கனில் எண்ணெய் ஃபேட் இருக்குது, நிறையா ஃபேட் இருக்குது. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறோம். அதுதான் கல்பாசி. நார்மலாக நம்ம வீட்டில் நீங்கள் கரம் மசாலா வாங்கினா அதில் இருக்கும் ஒரு பிளாக் கலரு. அது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் செட்டிநாடு மசாலாவுக்கு. அதுதான் மெயின். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்தது சோம்பு போடுறோம். நல்லா சோம்பு பொரியுது, நீங்களும் பாருங்கள். நல்லா வதக்குறோம். நம்ம போட்ட மசாலா நல்லா பொரியுது. பட்டை கிராம்போட ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. நம்ம இதுவும் நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மல்லாட்டை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அதாவது வேர்க்கடலை எண்ணெய். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து கருவேப்பிலை போடுறோம். சிக்கன் போடுறோம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா மசாலாவும் அதில் போட்டிருக்கோம். நசுக்கி வச்ச பூண்டு பல்லு அதையும் போடுறோம். சிக்கன் தண்ணி விடும், இருந்தாலும் கொஞ்சம் மசாலா, நம்ம சிக்கன் பரட்டின அந்த மசாலா இருக்குங்களா, அந்த தண்ணியை நம்ம லைட்டாக போடலாம். கொஞ்சமாக போட்டுக்க, ஜாஸ்தி வேண்டாம். இது ஃபுல் ட்ரை, சீக்கிரமாக குக் ஆகிற ஒரு ஃபுட்டு. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா கலரி விட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வைக்கிறோம். சிக்கன் ரெடி ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்குறோம். வாவ், பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகி ட்ரையாக இருக்குது. பார்க்குறதே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிக்கனை எடுத்து பார்ப்போம் குக் ஆகிருக்கான்னு. வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் சிக்கன் ரெடி. மேலே கொஞ்சோண்டு மிளகு பொடி போடுறோம். கொத்தமல்லி. ஓகே, சிம்பிள் சிக்கன் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாமா?
எப்படி பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்ப சூப்பரான சிக்கனுங்க. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட்டு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். உங்கள் ஷெஃப் தீனா பாண்டி சமையல் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.